வெக்கப்படாதீங்க. ஐயா கிளாஸு தண்ணி மிக்சரு சிப்ஸு எல்லா சைடிஸும் இருக்கியா? கொண்டு வா கொண்டு வா. மாப்பிள்ள உங்களுக்கு மிக்சிங் தண்ணி தானே? மாமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணும்னா கடையில் போய் வாங்கி வர சொல்கிறீங்க. இல்லை மாமா, தண்ணியே போதும். அது சரி, அதே நல்லது. டேய் பூசாரி, கீழே அம்மாட்ட போய் சின்ன குண்டா சீட்டில் நிறைய சிக்கன் வாங்கி வாடா. சரிங்க, அதெல்லாம் அங்கிட்டு வச்சிரு. போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள உங்களுக்கு நானே மிக்சி பண்ணிட்டுமா? அப்போதான் உங்களுக்கு குடல் பாதிக்காது. ஆயிருந்தா இருந்தாலே நீங்கள் என் மகளை கட்டணும் இல்லையா? தண்ணி எப்படி மாப்பிள்ள? அப்பா குடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு மாமா. உங்கள் அப்பா அப்படி தான் சொல்லுவார். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாமா சொல்கிறத கேளுங்க. எடுத்துக்கங்க மாப்பிள்ள. அட எடுங்க மாப்பிள்ள. சியர்ஸ். சியர்ஸ் மாமா. கூச்சப்படாம அடிங்க மாப்பிள்ள. ஹாப்பி தீபாவளி. மா மா அம்மா. என்ன பூசாரி? மா ஐயா கறி வாங்கிட்டு வர சொன்னாரு. இது வரேன். அகிலா, அகிலா, ஏ அகிலா. என்ன மலரு? அவர் எங்கேயாவது பாத்தியா? நானும் அப்பல இருந்து தேடிட்டு இருக்கேன். எங்க போனாருன்னு தெரியல. கொல்லையில பாத்தியா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயுமே காணோம். எங்க போய் பாரு. வெளியே எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாரா? இல்லையே, சொல்லலையே ஏதோ. வீட்டுக்குள்ளேயும் காணோம், வெளியும் போகலன்னு சொன்னா எங்கதான் போயிருப்பாரு? அண்ணா, என்னம்மா? அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? யாருமா? வெற்றி தம்பியா? மாடியில இருக்காருமா. மாடியில எதுக்கு இருக்காரு? ஐயாதமா கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? இல்லம்மா, அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாரு. சரிண்ணா, அப்ப பேசிட்டு சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க பூசாரி. அண்ணா. மலரம்மா. கறி எதுக்கு? கறி எதுக்குன்னு கேட்டேன். ஐயா வாங்கிட்டு வர சொன்னாருமா. மேலே ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க, இதானா அது? இதுக்குதான் அவரை மேல கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இல்லம்மா, ஐயா மட்டும்தான். தீபாவளி இல்ல, தம்பி சும்மாதாம்மா உட்காந்துட்டு இருக்காரு. ஓ, தம்பி சும்மாதான் உட்காந்துட்டு இருக்காரா? ஆமா. பாக்குறேன். இப்ப மட்டும் அவர் குடிச்சிட்டு வரட்டும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த மலரு விடுப்புள்ள. நீ சும்மாருமா. நீதான் அப்பா எப்படியாவது போட்டோன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்ட. இப்போ அப்பா இவரையும் அப்படி ஆக்கணும்னு பாக்குறாரா? நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. மலரு, நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? நான் ஏன் கோவப்படுறேனா? ஏற்கனவே அவங்க வீட்டு பொம்பளைங்கெல்லாம் என்ன அப்படி பாக்குறாங்க. இதுல தலை தீபாவளிக்கு வந்த இடத்துல தண்ணி அடிச்சாருன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காதுமா. அப்படி மட்டும் ஏதாவது இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உன் புருஷனுக்கு. அண்ணா. அம்மா. ஏதாவது பேசணும்னா பேசிட்டு கறிய மட்டும் சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி வர சொல்லுங்க. ஆகட்டுமா. இல்ல. புரியுதுமா. தண்ணி மட்டும் அடிச்சிட்டு வரட்டும், வச்சுக்கிறேன். கொண்டாடா கறிய வாங்கி வர மட்டும் நேரமா ஐயே. மாப்பிள்ள நல்ல கருங்க, ஒரு ரூபாய்க்கு ஒரு துண்டு கறி, அதுதான் கணக்கு. எடுத்து சாப்பிடு. எடுத்து ஐடியா ஐடியா இந்தயா. டேய் பூசாரி ஐயா, எனக்கு மாப்பிள்ளைங்க யார் அதிகமாக அடிக்கணும் போட்டி நடக்குது. யார் செய்கிற பாவம்மா?
ஊத்துற ஊத்துற தம்பி தம்பி தண்ணி. மாப்பிள மாமா சூப்பர் மாமா. இன்னும் 2 பேரையும் ஆளை காணும். அவங்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் அவங்க குடிச்சிட்டு வரட்டும், உங்க எல்லாருக்கும் இருக்கு. ஏய், அப்பா அப்படிலாம் மாப்பிள்ளை கூட உக்காந்து சரிசமமா தண்ணி அடிக்க மாட்டாரு. அவரு ஏதோ சும்மா கூட்டிட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேம்மா. சும்மா கூட எதுக்கு கூட்டிட்டு போனோங்கிற? என்ன எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கா? அது வந்துமா ஒரு பேச்சு துணைக்கே கூட்டிட்டு போயிருப்பா. பேச வேண்டியதை இங்க பேச வேண்டியதானே? அதுன்னு தனியா அங்க கூட்டிட்டு போய். ஏய், நீ என்ன வீடு புள்ள? ஏதோ இன்னைக்கு ஒரு நல்ல நாள், அதனால ஜாலியா. என்ன ஜாலியா? ஏன் ஜாலினா இது ஒண்ணுதானா? வேற ஒண்ணுமே இல்லையா? உடம்ப கெடுத்துக்கிறது தான் ஜாலியா? ஐயோ விடு மலரு. அப்பா ஒண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. பாரு இப்ப வந்துரும் பாரு. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சேன். எங்க மாமாவ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. ஐயா பாத்துங்க ஐயா. பார்த்து தாண்டா போடுறேன், பார்க்காம போடுறேன். என்ன நடக்க போதோ? பார்த்து ஐயா பாத்துங்க ஐயா. சரி சரி ஓகே. பொன்மகள் வந்தார், பொருள் கோடி தந்தார், பூமகள் வாசம் கொஞ்சம் தேனாக கண்மலர் கொஞ்சம் கனிவோடு என்னை அழகினார் அன்பிலே. மாப்பிள மாமா நமது வீட்டின் பொன்மகள் வந்திருக்கிறார்கள். கருமம். அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை கூறும் ஐயா. ஓகே மாமா. இந்திரா இந்திரா, இன்னைக்கு நீ வச்சுக்கிட்டு நெஞ்சுக்கறி சூப்பர் சூப்பர். அதுக்காகவே நானும் மாப்பிள்ளையும் 2 ரவுண்டு எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஓ இவனே கரெக்ட் தானே மாப்பிள்ளை? ஐயோ,
நெஞ்சு கறி நான் சமைக்கலங்க, அத்தை தான் சமைச்சாங்க. என்ன போட்டு கொடுத்துட்டாளே. மலரு, எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பெரும் போட்டி நடந்துச்சு. என்ன போட்டின்னு கேள, கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். யார் நிறைய ரவுண்ட் அடிக்கிறான்னு போட்டி. கரெக்ட் தானே மாப்பிள்ள? நான் ரொம்ப சீக்கிரமா மாப்பிள்ள கவுந்துருவான்னு பார்த்தேன். ஆனா அப்பாவுக்கே டஃப் கொடுக்குறாப்புல. மாப்பிள்ள, மாமா நாம எத்தனை ரவுண்டு மாப்பிள்ள அடிச்சா? மாமா ம்? முதல்ல 2 ரவுண்டு போகணும். ஆ. அதுக்கப்புறம் நீங்க 3 ரவுண்டு போனீங்க. மாப்பிள்ள, மாமா நடுவுல ஒன்று ராவா போட்டணும். அது முன்னாடி அதுக்கப்புறம் நீங்க 4 ரவுண்டு போகணும். அப்படியா? அப்ப மொத்தம் 4 நிறுத்துங்க. நிறுத்திட்டோமா? முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடிக்க சரக்குல்ல. அப்போ நீங்க தினமும் குடிச்சு கெட்டு போறது இல்லாம இவரை வேற குடிக்க கூட்டிட்டு போயிருக்கீங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணீங்க, நீங்களும் இவர் கூப்பிடாருன்னு போய் நல்லா குடிச்சிட்டு வருவீங்களா? உங்க 2 பேரையும் இங்க பாருமா, அப்பா நம்ம பேச்ச கேட்கல, அவர் இஷ்டத்துக்கு இருக்காரு. அது நீயும் கண்டுக்கல. ஆனா என்னால அப்படிலாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏங்க சொல்லுங்க. சி, உடனே போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க. நாத்தம் இங்க வரைக்கும் அடிக்குது. போங்க. மாமா மாப்பிள்ள, வரட்டா? வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. இந்த பக்கம் ஐயோ, மாமா. தம்பி பார்த்து. மாப்பிள்ள குஸ்தி சரி. நோ நோ சரி. இந்திரா, எத்தனை ரவுண்டுன்னு போட்டி வேற. உங்களெல்லாம் ஏய் மலரு, ச்சீ, தள்ளுங்க. அத்தாடி அப்பனே வெளியே வர. டேய் ஒன்னெல்லாம் ஹலோ ஹலோ மிஸ்டர் வெற்றி, கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. முகத்தை காட்ட முடியாம துடைக்கிற சாக்குல மறைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் தான் துடைக்கிறீங்கன்னு.
ஏன் இப்படி பண்ணீங்க? அஹ், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். இல்லைங்க, மாமா தான். பேசாதீங்க, இல்லைங்க, அது பேசாதீங்கன்னு சொன்னேன். அப்பாதான் கொடுத்தாருன்னா நீங்க வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. அப்பா தான் கம்பல் பண்ணாரு. நீங்க எதுவும் பேசாதீங்க. நீங்க சொல்ற எதையும் நான் கேக்குற மாதிரி இல்ல. இல்லைங்க, நான் உங்க மேலயும் அப்பா மேலயும் செம கோவத்துல இருக்கேன். எதுவுமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. ம், அப்பதான் கம்பல் பண்ணி கொடுத்தாராம், அதனால இவரு குடிச்சிட்டாராம். இங்க பாருங்க, எனக்கு எங்க அப்பாவை அவ்வளவு பிடிக்கும். இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம நான் அப்பான்னு தான் சொல்லுவேன். ஆனா எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அவர் குடிக்கிறது தான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவர் கேக்குற மாதிரியே இல்ல. குடிச்சு குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டா நாளைக்கு நம்மளே நம்பி இருக்கிறவங்கள யார் பாத்துப்பாங்க? அவர் தான் நான் சொல்றத கேக்கல, நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. இல்லைங்க, ம். அப்பா தான் தீபாவளி அது இதுன்னு கம்பல் பண்ணாரு. இனிமே யார் என்ன காரணம் சொன்னாலும் எவ்வளவு கம்பல் பண்ணாலும் நீங்க குடிக்க கூடாது. ம். இது நீங்க அட்வைஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆர்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எனக்கு இனிமே நீங்க குடிக்க கூடாது, அவ்வளவுதான். நான் உங்க ஃப்ரெண்டு தானே? ஆ, ஆ, அப்போ ஃப்ரெண்டு சொன்னா கேப்பீங்க தானே? ம், ம். ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்க மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இத சொல்றேன். என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நீங்க நினைச்சா இனிமே நீங்க குடிக்க கூடாது. அப்படி மீறி குடிச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அன்னைக்கே அந்த நிமிஷமே இல்லாம போயிடும். ஐயோ வேணாங்க, இனிமே நீங்க கோபப்படுற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள அப்பப்போ கோவம் சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா அதோட முடிவுல ஒரு புரிதல் இருக்கணும். இல்லனா அந்த நட்பு ரொம்ப நாள் நீடிக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புறேன். புரியுதுங்க, இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காம இருந்தா சந்தோஷம்தான். கண்டிப்பா நடக்காதுங்க. நம்புறேன். சரி, தூங்குங்க. ம். அடியாத்தே, புருஷனை கூட்டிட்டு போய் குடிக்க வச்சுப்பிட்டியா? அதுக்கு எம்பிட்டு கோவம் வருது உன் மகளுக்கு? ஆமாம்மா, எனக்கு அதை நினச்சாதான் ஆச்சரியமாக இருக்கு. மலர் மாப்பிள்ளை மேலே உரிமையாக இருக்கிறதுனால தான் என்னை அம்படி திட்டுருக்கா. அவன் என்னை திட்ட என்ன இப்படி திட்டாலும் வருத்தத்தை விட மாப்பிள்ளைக்கு வேண்டி வரைஞ்ச கட்டிக்கு வாரான்னு சொல்லி வந்த சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுமா. ஆமாங்க, என் புருஷன்னு ஒத்த வார்த்தை மட்டும்தான் அவ சொல்லல. மத்தபடி அவ பேசுனதுல இருந்து அவ மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடுச்சு. மனசுல பாசம் இல்லாமையா அம்புட்டு கோவம் வரும்? ஐயா ராசதர, பரவாயில்லையா? உன் பிறந்த நாளைக்கு வந்ததை விட இப்ப அவங்களுக்குள்ள நெருக்கம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஆமாத்த, பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் பெத்த அப்பா கிட்ட குரலை ஒசத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல. ஆனா இன்னைக்கு என் பேத்தி எம்புட்டு பேச்சு பேசிவிட்டா. அவ இவ்வளவு பேசுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராசதர. அடுப்படிக்கு போற மாதிரி. என்னதுமா? அடுப்படிக்கு போற மாதிரி மலர் ரூம் பக்கமா போய் உள்ள அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டேன். என்ன பேசுனாங்க? மாப்பிள ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறாப்ல. ஆனா மலரு
அத காதல வாங்கிக்காம மாப்பிள்ளைக்கு டோஸ் போட்டுட்டு இருக்கா. இனிமே மாப்பிள்ளை பாடு திண்டாட்டா. நீங்க வீட்ல குடிக்கிறத நினைச்சு எத்தனையோ நாள் கவலைப்பட்டிருக்கேன். அந்த கருமத்தை குடிக்காதீங்க, நாத்தம் தாங்க முடியலன்னு எத்தனையோ நாள் சண்டை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு மலரு என்கிட்ட ஓம் புருஷனை தான் குடிக்க விட்ட, இவரை ஏன் குடிக்க வச்சேன்னு உரிமையா சண்டை போட்டப்பதான் வாழ்க்கையிலேயே முதல் முறையா நீங்க குடிக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. எது எப்படி வந்துடா? அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா காலம்புறம் சந்தோஷமா இருக்கணும் தான் என்னோட ஆசை. அது கொஞ்சம் கொஞ்சமா கைகூடி வருதுன்னு நான் நினைக்கும் போது மனசு கெளுத்தி மீன் மாதிரி கொண்டாட்டம் போடுது. என்னமோ இந்திரா, சீக்கிரமே எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை அமைச்சுக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என்னங்க ஐயா ராசத்தர, என்ன இது கண் கலங்கிக்கிட்டு? முதல்ல கண்ணை தொடையா. ஒன்றும் இல்லத்தா, ஒன்றும் இல்லம்மா.